ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேலம் சைடு ஃபேமஸாக இருக்கிற சந்தவம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 3 டம்ளர் இட்லி அரிசி 5 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதே மாவை இட்லியாக ஊற்றி சந்தவ ஸ்டாண்ட்லேயும் நெரிக்கலாம். நான் இந்த மாதிரி செய்கிறேன். தேங்காய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. கைவிடாமல் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணுங்க. இந்த பதம் வந்தால் போதுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சந்தவ ஸ்டாண்ட் வந்து நேட்டிவில் இருக்குங்க. நான் முறுக்கு குழல் ஓமக்கண்ணு இருக்கு இல்லையா, அதில் தான் நெரிக்க போகிறேங்க. இந்த மாதிரியும் பண்ணலாம். இட்லியாக ஊற்றி சந்தவ ஸ்டாண்டில் வச்சும் நெரிச்சிக்கலாம். 2-3 விதமாக செய்யலாம். மாவு அரைச்சிட்டு சுடுதண்ணி கலந்து அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி தான் முறுக்கு குழலில் புளிய போகிறோங்க. இட்லி ஷேப்ஸ்லையும் புளிஞ்சிக்கலாம், இல்லை ரவுண்டாக பெருசாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி புளிஞ்சிக்கலாங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டால் போதுங்க. வெந்துருச்சுங்க. இது சந்தவம் தான் நாங்கள் சொல்லுவோம். சென்னை சைடு மற்ற ஊர்லலாம் இடியாப்பம்னு சொல்கிறாங்க. இது கூட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம், எள்ளு பொடி வச்சு சாப்பிட்லாம், லெமன் தாளித்து சாப்பிட்லாம், நான்வெஜ் குருமா எது பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.